இந்தியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். அழிந்து போகும் நிலையில் இருந்த ஓலைச்சுவடிகளை புத்தகமாக அச்சிட்ட வ.உ. சாமிநாத ஐயர் தமிழர்களுக்கு ஒரு பூர்வ தேசம் உண்டு என்பதை எடுத்துரைத்திருந்தார். குமரிக்கண்டம், லெமுரியா, நாவலந்தீவு என்று அழைக்கப்படும் நமது பூர்வ தேசத்தை 2000 வருடங்களாக உலக வரைபடத்தில் காணாமல் போயிருந்த இஸ்ரவேல் தேசத்தோடு ஒப்பிட்டு காணலாம். நமது பூர்வ தேசமானது வடவேங்கடம், தென்குமரி என்ற இருநில ஆட்சி பகுதியாக இருந்தது குறித்து தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடவேங்கடத்தின் அதிபதியாக வேங்கடாசலபதி அறியப்படுகிறார். தென்குமரியின் அதிபதியாக வேலன் அறியப்படுகிறார். ஒரே கோத்திர தலைவன் இருவேறு பெயர்களில் அழைக்கப்படுவதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காணலாம். இஸ்ரவேல் தேசமானது வடக்கு இஸ்ரவேல், தெற்கு யூதேயா என்ற இருநில ஆட்சி பகுதியாக இருந்துள்ளது குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் தேசத்தின் கோத்திர தலைவன் யாக்கோபு இஸ்ரவேலன் என்ற இருவேறு பெயர்களில் அழைக்கப்பட்டுள்ளான். யாக்கோபில் உள்ள யா என்பது கடவுளை குறிக்க பயன்படும் சொல். கோபு என்பதே அவனது பெயராகும். கோபு என்ற சொல்லிலிருந்து கோபாலா, கோவிந்தா என்ற பெயர்கள் உருவாயிற்று. இந்த இஸ்ரவேலர்களை குறிக்க மகாபாரதத்தில் கோபியர், கோபாலர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். யாக்கோபு வடக்கு இஸ்ரவேலின் கோத்திர தலைவனாக அறியப்படுவதையும் காண்கிறோம். தென்குமரியின் அதிபதியாக வேலன் பார்க்கப்படுகிறார். வேலனின் தந்தை ஈஸ்வரன். ஈஸ்வர வேலன் என்ற பெயரை மருவி இஸ்ரவேலன் என்றானது. மேலும் தெற்கு யூதேயா சியோன் என்று அழைக்கப்படுகிறது. வேலனின் மற்றொரு பெயர் செய்யோன் என்பதாகும். மலைப்பகுதியான குறிஞ்சியை குறிக்க குறிஞ்சியின் கடவுளாக செய்யோன் அறியப்படுகிறார். குமரிக்கண்டம் கடல் கோளால் அழிந்ததாக சங்க இலக்கியங்களில் புலவர்கள் பாடியுள்ளனர். இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காணலாம். வடக்கு இஸ்ரவேலர்கள் கிமு 7ஆம் நூற்றாண்டில் நாடு கடத்தப்பட்ட பொழுது மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டதாக சகரியா புத்தகம் 14வது அதிகாரத்திலும் ஆமோஸ் புத்தகம் 1வது அதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெற்கு பகுதியை உசியா ராஜா அரசாண்ட காலத்திலும் வடக்கு பகுதியை எரபியாம் ராஜா அரசாண்ட காலத்திலும் மிகப்பெரிய நிலநடுக்கம் உண்டானது குறித்து இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொண்ட பொழுது அக்காலத்தில் இந்நிலநடுக்கம் உண்டானது ஆய்வு முடிவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் பெயர் 2019 இன்டர்நேஷனல் ஜியாலஜிஸ்ட் ரிவ்யூ 42 ஆமோஸ் எர்த்குவேக் என்ற பெயரில் ஆராய்ந்து வருகின்றனர். கடல் கோளும் மிகப்பெரிய நிலநடுக்கமும் உண்டானது உறுதியாக ஆய்வு முடிவு தெரிவிக்கிறது. லெமுரியா கண்டத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காணலாம். லெமுரியா குறித்து ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்ட பொழுது லெமுரியா என்ற பெயருடன் ஈ என்ற எழுத்தை சேர்த்து இளமொரியா என்று பெயரிட்டனர். இந்த இளமொரியா என்ற பெயரை இலை மோரியா என்று பிரிக்க வேண்டும். இதில் மோரியா என்பது இஸ்ரவேல் தேசத்தின் தெற்கு பகுதியில் உள்ள எருசலேம் பகுதியை குறிக்கிறது. எருசலேமை தலைமையிடமாக கொண்டு அரசாண்ட யூத அரசர்களை குறிக்க பயன்படும் சொல் இலை என்பதாகும். இலை என்பது அரபு சொல். அரபியர்களால் புகழ்வாய்ந்த யூத அரசர்களை குறிக்க பயன்பட்ட சொல் இதுவாகும். இதிலிருந்து இளமொரியா என்பது தெற்கு பகுதியை ஆண்ட புகழ்வாய்ந்த யூத அரசர்களை குறிக்க பயன்பட்ட சொல் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து இளமொரியா என்பது இஸ்ரவேல் தேசத்தின் தெற்கு பகுதியையும் அந்த தெற்கு பகுதியை அரசாண்ட யூத அரசர்களையும் குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல் என்பதை அறிந்து கொள்ளலாம். சங்க இலக்கியங்களில் புத்தர் பிறந்த இடமாக குறிப்பிடப்படும் நாவலந்தீவு குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காணலாம். நாவலர் என்பதற்கு முனிவர் மற்றும் புலவர் என்று பொருள். இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் புகழ் வாய்ந்த தீர்க்கதரிசிகள் தோன்றியுள்ளதை பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசிகள் புராணங்களில் முனிவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். தமிழ் அகராதியில் நாவலந்தீவு குறித்து பார்க்கும் பொழுது அது உப்புக்கடலும் உப்புக்கடல் சார்ந்த பகுதியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உப்புக்கடல் இஸ்ரவேல் தேசத்தின் தெற்கு யூதேய பகுதியில் அமைந்துள்ளதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இவற்றிலிருந்து குமரிக்கண்டம், லெமுரியா, நாவலந்தீவு இவை அனைத்தும் இஸ்ரவேல் தேசத்தையே குறிக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம்.